இன்னைக்கு எபிசோட்ல மனோஜ் முத்து போட்ட துண்டில இருந்து தப்பிச்சிடுறான். நீங்க என்ன கேக்குறீங்கன்னே புரியல, நான் எந்த ஜுவல்ஸும் வாங்கலன்னு சொல்றான். இனிமே கால் பண்ணா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு காலை கட் பண்ணிடுறான். மனோஜ் வீட்டுக்கு வந்து நடந்ததை விஜயா கிட்ட சொல்றான். தங்க நகை வாங்கினாலே இப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க, கவரிங் வாங்கினதுக்கு ஏன் இப்படி எல்லாம் கேக்குறாங்க, நீ ஏதாவது ஒளரி வச்சிட்டியான்னு கேக்குறாங்க. நான் எதுவும் சொல்லலைன்னு மனோஜ் சொல்றான். நீ உன் அப்பா பணத்தை எடுத்துட்டு போனதுக்கே முத்து வீட்டுக்குள்ளேயே உன்னை சுத்தி சுத்தி அடிச்சான். அவன் பொண்டாட்டி நகைய நீ தான் வித்தேன்னு தெரிஞ்சா உன்னை வீட்டுக்குள்ளேயே விடமாட்டான்னு சொல்றாங்க. முத்து மீனாவுக்கு கால் பண்ணி, என் அம்மா பார்வதி அத்தைக்கு தெரியாம எதுவுமே பண்ண மாட்டாங்க, நாம அவங்கள பார்த்து பேசலாம்னு சொல்றான். முத்துவும் மீனாவும் பார்வதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நகை விஷயத்துல என்ன நடந்ததுன்னு பார்வதி கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலான்னு முத்துவும் மீனாவும் பேசி பாக்குறாங்க. ஒரு வழியா பார்வதி சொல்லலாம்னு ஸ்டார்ட் பண்ணும் போது கரெக்டா விஜயா வந்துடுறாங்க. விஜயா வந்ததும் முத்துவும் மீனாவும் கிளம்பிடுறாங்க. பார்வதி விஜயா கிட்ட நகையை பத்தி தெரிஞ்சுக்க தான் வந்தாங்க, நீ ஒரு செகண்ட் லேட்டா வந்திருந்தாலும் உண்மையை சொல்லியிருப்பேன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வச்சிருந்த கடைசி பிளானும் பார்வதி அத்தை தான். இப்ப அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சேன்னு முத்து கோவமா இருக்கான். செல்வம் முத்துவுக்கு கால் பண்ணி ஃப்ரிட்ஜ் வாங்க போலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. மீனா முத்துவை அனுப்பி வைக்கிறா. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.